அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வறுத்த மாப்புட்டு செய்வோம் பாருங்கள். முதலில் அரிசியை ஊற வைத்து திரித்து எடுத்துக்கொள்ளுங்கள். திரித்த மாவில் கோதுமை மா கலந்து வறுத்தெடுத்து கொள்ளுங்கள். சிறுசிறுவென வறுத்த மாவில் உப்பும் சுடுநீரும் சேர்த்து புட்டு பதத்துக்கு கொத்தி கொள்ளுங்கள். வறுத்த மா என்றபடியால் நிறைய தண்ணீர் சேர்க்க வேண்டி வரும். பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சேர்த்துக்கொள்ளுங்கள். கொத்தினதை பானையில் வைத்து கொள்ளுங்கள். தேங்காய்ப்பு சேர்த்து நான் சம்பளுக்கு மிளகாய் பொரித்தெடுத்துட்டேன். அதை சட்டியில் வெங்காயம் மிளகாய் சேர்த்தல் போட்டு பொரித்துட்டு பொரித்ததை முட்டையுடன் சேர்த்து நன்றாக கலக்கி விட்டு பொரிய போட்டுட்டேன். இஞ்சால சம்பல் ரெடியாகி கொண்டிருக்கு. பொரித்த சேர்த்தல் வெங்காயம் கருவேப்பிலை உப்பு தேசிப்புளி தேங்காய் எல்லாம் சேர்த்து சம்பளம் முடிச்சாச்சு. வறுத்த மா புட்டு சம்பல் முட்டை பொரியல். எப்படி இருந்தது சாப்பாடு?